அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு குழம்பு பற்றி பார்க்க போகிறோம். நான் 100 ரூபாய்க்கு நண்டு வாங்கினேன். அதில் முருங்கை வச்சு நண்டு குழம்பு செய்ய போகிறேன். அங்கே வீடியோக்குள் போகலாம். கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு சின்னப்ப பட்டை, பெரிய வெங்காயம் 1, தக்காளி பழம் 1, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நண்டை சேர்த்துடலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, முருங்கைக்காய் சேர்த்துடலாம். நண்டு குழம்புக்கு முருங்காய் சேர்த்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நண்டு முருங்காய் எல்லாம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். முருங்கைலாம் வெந்துருச்சு. இப்போ ஒரு அரிசி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு அரிசி வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரே அரிசி பவுடர் சேர்த்திங்கனாக்கா நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பொரியரிசி பவுடர் சேர்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். நண்டு குழம்பு வாசத்தை பிடிச்சிட்டு எங்கிட்ட புதுசமாக கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள். நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.